விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்த்தாச்சு. உண்மையிலே இந்த ட்ரெய்லர பார்க்குறப்பயே இந்த படம் என்ன மாரியான படம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஃபேஷனேட்டா, ரொம்ப சூப்பர்வா எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி. இத பார்க்குறப்பயே தெரியுது ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்கேஜ் அப்படிங்கிற படமா விடாமுயற்சி இருக்க போது. அது அசர்பைஜான்ல அவ்வளவு அழகான ஒரு பிக்சரைசேஷன். அதுவும் அந்த சேசிங் காட்சிகள்லாம் பார்க்குறப்பவே நமக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுற அந்த அளவுக்கு சுமார் 2 வீல்ல கார் பறக்குது. 160, 180 ஸ்பீட்ல போறார் அஜித். உண்மையிலே இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போறது. ஒரு வழியா எல்லா ஸ்ட்ரகிளையும் கடந்து பெரிய பெரிய தடைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு டேட்ல விடாமுயற்சி நிக்குது. February 6 வேர்ல்டு வைடு படம் ரிலீஸ். ஒரு நல்ல டேட்டு தான் February 6ங்கிறது. பிகாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ January 24 அந்த குடியரசு தினத்தை ஒட்டி சில படங்கள் வருது. அது முடிஞ்ச உடனே February 6ங்கிறது அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா வேலண்டைன்ஸ் டே February 14 வரும். அப்புறம் அந்த மந்த் எண்டு வரைக்கும் ஒரு நல்ல டேட்ஸ் கிடைக்கும் விடாமுயற்சி படத்துக்கு. ஸோ ட்ரைலரில் எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்கார் அஜித்துங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் ஒரு க்ளீன் ஷேவ்ல தலைக்கு டை பண்ணி சூப்பராக ஒரு அஜித் இருக்காரு எங்கா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆஸ் யூஷுவல் தன்னுடைய சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் ஒரு அஜித்தா தெரிகிறாரு. ஸோ இந்த படத்தை பார்க்குறப்பவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அங்கே போகிறாங்க. ஸோ தன்னுடைய மனைவிக்கு ஏற்படுற ஒரு சின்ன விஷயத்துக்காக துரத்திக்கிட்டே போகிறாரு. அங்கே வில்லனோட எப்படி ஃபைட் பண்ணாரு, அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகளை மாட்டினாரு, அதுதான் இந்த படத்தினுடைய சின்ன ஒன்லைன் கதையாக இருக்கும். அதை தாண்டி சில கிளை கதைகள் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப மேலோட்டமாக அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜினா கசென்ட்ரா அவங்க வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அர்ஜுன் ஆக்ஷன் கிங்னா ஆக்ஷன் கிங் தான், அந்த லெவலில் மிரட்டியிருக்காரு. அப்புறம் ஆரவ். ஸோ இதெல்லாம் தாண்டி த்ரிஷா அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. உண்மையிலே சவுத் குயின் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான ஒரு நடிகை அப்படின்னா அது த்ரிஷா தான். அதுவும் அஜித் அண்ட் த்ரிஷா 2 பேரோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த காம்பினேஷனில் உண்மையிலே அதுவும் நம்ம அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்டு மியூசிக்கோடு அந்த பாட்டெல்லாம் பார்க்க போகிறப்ப அவ்வளவு ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்க போகுது. ஸோ February 6 மிகப்பெரிய சம்பவம் ரெடியாக இருக்குது. தலை சம்பவம் ரெடியாக இருக்குது. எப்படி பொங்கலுக்கு அன்றைக்கி ஒரு கார் ரேஸில் மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாரோ அது மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் அஜித் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ இதுதான் ரைட் டைம் இந்த விடாமுயற்சி படத்துக்கு ரிலீஸுக்கு. ஏன்னா அந்த மைலேஜோடு இந்த படம் வர்றப்ப உலகமே ஆர்வமாக பார்ப்பாங்க அஜித் படத்தை. ஸோ இன்னும் ஒரு பெரிய க்ரோத்தோட இந்த படத்துக்கான அந்த மைலேஜ் கிடைக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் பேரிகார்ட்ஸ்லாம் உடைச்சிட்டு இன்றைக்கி விடாமுயற்சி படம் ரிலீஸ்க்கு வந்துருச்சு. அதனால் தைரியமாக விடாமுயற்சி படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 நிமிஷம் 22 செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு உண்மையிலே சொல்கிற மாதிரி பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே விடாமுயற்சி படம் எப்படி இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜில் மகிழ் திருமேனி நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறார் படத்தை. அதுவும் லொக்கேஷன் நம்ம இது வரைக்கும் பார்த்திராத ஒரு லொக்கேஷன், துபாய் பக்கத்தில் அஜர்பைஜான் கண்ட்ரி. ஸோ அதை இந்த இதில் பார்க்குறப்பே அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஒரு செம்மண் பூமியில் புழுதி புயல் பறக்கிற இடத்துல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அங்கே நடக்க போகிற அந்த இன்டோர் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படம் மகிழ் திருமேனிக்காவும் அஜித்துக்கும் ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்குற படமாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ February 6 ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு. ஏன்னா இந்த 24 சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து இது வரதுனால ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். உடனே வேலண்டைன்ஸ் டே வரும் February 14. ஸோ வேலண்டைன்ஸ் டேல அந்த காதலர்கள்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும்போது அதுவும் அணியோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2 நிமிஷம் பார்க்குறப்பவே நமக்கு எப்படா படத்தை பார்ப்போங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கொடுத்துருது. அதுவும் தலையை பார்க்குறப்ப அவ்வளவு சூப்பராக இருக்கார். அல்டிமேட் ஸ்டார் ஏகே என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அவருக்கு இது எல்லாமே பிடிக்காது. ஒன்லி அஜித் குமார் அப்படின்னு சொன்னால் போதுங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அஜித் குமார் இந்த படத்தில் உழைச்சிருக்காரு. அந்த உழைப்பு ஸ்க்ரீனில் பக்காவாக தெரியுது. அதுவும் இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் வரப்போகிற படங்கிறனால அவருக்கு ரொம்பவே ஸ்பெஷல் படமாக இது அமையும். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு February ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்கு. உடனே அஜித்தோடைய பிறந்தநாள் May 1. அதை முன்னிட்டு April 10 இல்லை 12 குட் பை டக்லி படமும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அடுத்த ட்ரீட்டும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த 2 படங்களும் இந்த வருஷம் அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே நமக்கு இந்த படத்தை எப்படா பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுது. ஸோ விரைவில் February 6 பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி.